Yeah. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். முரணு முடிவும் என்ற புத்தம் புதிய நிகழ்ச்சி ஒன்றுடன் உங்களை சந்திக்கின்றோம். அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் எங்களுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முரணு முடிவு சமூக முரண்களை பேசுகின்ற ஒரு புதிய நிகழ்ச்சியாக, நேரடி நிகழ்ச்சியாக உங்கள் மத்தியில் வருகின்றது. நீங்களும் அழைப்பிலே கலைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். நேயர்களே, இது எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய மக்கள் பற்றிய முரண்பாடுகள், எங்களுடைய சமூகத்துக்குள் இருக்கக்கூடியதான சிக்கல்கள் புலம்பெயர்ந்து வந்த பின்பு இந்த நாடுகளிலே புதிய நாடு, புதிய நாகரிகம், புதிய மொழி, புதிய மனிதர்கள், இந்த வரிசைக்குள்ளே எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வை மீண்டும் அகரமிட்டு தொடங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பேசி புரிந்து கொள்வதான, பேசி தீர்த்து கொள்வதான பேசி தீர்க்கின்ற பொழுது மனங்களிலும் எங்களுடைய வாழ்விலும் அவற்றை கணக்குறைப்பு செய்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான சுபீட்சமான வாழ்வு ஒன்றை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக அமையலாம் என்கின்ற ஒரு தேடலாகத்தான் இந்த முரணும் முடிவும் என்ற நிகழ்ச்சி இன்று ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி கூடாக அறிமுகம் செய்யப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி பற்றியும் இந்த நிகழ்ச்சி எவ்விதமான அங்கங்களை கொண்டிருக்கின்றது, எவ்விதமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம் என்பது பற்றி பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது முதலிலே இது ஒரு தனிமனிதனுடைய ஊர்வலம் அல்ல, இது ஒரு குழுமத்தினுடைய ஊர்வலம். முரணும் முடிவும் எங்களுடைய சமூக குழுமம் இணைந்து சமூக குழுமத்துடன் பேசி நாங்கள் நமது பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கான நிகழ்ச்சி. அந்த வகையிலே இன்று இந்த முரணும் முடிவும் கலைக்குழுவினர் இங்கே கலையத்துக்கு வந்திருக்கின்றார்கள். பல்வேறு அங்கங்களை, பல்வேறு அம்சங்களை பாகமாடி இங்கே நடத்தி காட்ட இருக்கின்றார்கள். அவர்களை முதலிலே ஐபிசி தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். இதோ எங்களுடைய குழுவினர். நேயர்களை பார்த்தோம், இங்கே பல்வேறு விதமான மனிதர்கள், கலைஞர்கள் எங்களிடம் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கே எனது இந்த பக்கம் நிற்கின்றவர்கள் இரண்டு பேரும் கலைஞர்கள். அவர்கள் நடிபாகமேற்று ஒரு சமூக முரண்பாடு ஒன்றினை இன்று நடித்து காட்டுவார்கள். சமூக முரண்பாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி ஒன்றினை இவர்கள் ஒரு 1-2 நிமிடங்களுக்கு நடித்து காட்டுவார்கள். ஒரு 2 மனிதர்களுக்கு இடையிலே முரண்பாடு வருவதற்கு ஏதுவான காரணங்கள் என்ன என்பது நாங்கள் கண்டறிந்து கொண்டு உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியினுடைய முற்றுமுழுதான முயற்சி இந்த மனிதர்களுக்கு நடுவிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முயலுதலே இந்த நிகழ்ச்சியாக இருக்கின்றது. தீர்த்து வைப்பதற்காக தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய உபாயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய சமூகத்திலிருந்து 3 முக்கியமான விருந்தினர்களை நாங்கள் இங்கே கலையத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். திரு வேலாயுதம், அவர் ஒரு ஆசிரியராகவும் ஏனைய இதர சமூக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர். அடுத்து மாதவி சிவலீலன், இலக்கிய ஆர்வலர் எனும் சமூக மேம்பாட்டு முயற்சிகளிலே, குறிப்பாக பெண் விடுதலை சார்ந்த விஷயங்களிலே முக்கியத்துவத்துடன் செயல்பட்டு வருப்பவர். அடுத்தது லாவண்யா, இளையவர், கலைஞர், இன்னும் சமூக மேம்பாடுகளிலே குறிப்பாக புதிய சந்ததி தொடர்பான சிந்தனை தெளிவுகளிலே மிக முக்கியமான பங்கெடுத்து கொண்டு வருகின்றார். அதில் முக்கியமானது 3 சந்ததிகளை சார்ந்தவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இவர் மூத்த சந்ததி என்று நாங்கள் கூறலாம். அடுத்தது ஒரு நடுத்தர வயதினை சார்ந்தவர். அடுத்தது லாவண்யா, இளமை துடிப்போடு இருக்கின்ற எங்களுடைய புதிய சந்ததி, இன்றைய இளம் சந்ததி என்று கூறலாம். 3 பேருடைய பார்வைகளும் வித்தியாசமானவையாக இருக்கும். ஒவ்வொருவருடைய சிந்தனையும் தங்களுடைய சிந்தனை எல்லையிலிருந்து மாறுபட்ட கருத்துக்களாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த இடத்திலே ஒரு பிரச்சனையை 3 கோணத்திலே 3 சந்ததியை சார்ந்தவர்கள், 3 வயதெல்லையை சார்ந்தவர்கள் பார்க்க போகின்றார்கள். தங்கள் கருத்து கண்ணோட்டத்திலிருந்து அவர்களுடைய கருத்துக்கள் மாறுபடலாம். இதுதான் இந்த நிகழ்ச்சி. முதலிலே நடிகர்கள் ஒரு நடிபாகத்தை ஏற்று நடிப்பார்கள். அந்த நடிபாகம் என்ன சொல்கின்றது என்பதனை முதலில் நாங்கள் புரிந்து கொண்டு அந்த பிரச்சனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான உபாயங்களையும் பற்றியும் பேசலாம். அதற்கிடையில் ஒரு விடயம் நாங்கள் சொல்ல வேண்டும். இங்கே வந்திருக்கின்றவர்கள் நடிகர்கள். இவர்கள் தாங்குகின்ற கதை உண்மை, ஆனால் பாத்திரங்கள் ஒரு புனைவு. அதாவது இவர்களுடைய பிரச்சனை அல்ல, அது
சமூகத்திலே காணப்படுகின்ற எங்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்துகின்ற கருவிகளாக நடிகர்களாக இங்கே வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் வெளிப்படுத்துகின்ற இன்றைய பிரச்சனை எங்களுடைய சமூகத்தில் இருப்பது, ஆனால் பிரச்சனைக்குரியவர்கள் இவர்கள் அல்ல. இவர்களை போன்று நாங்கள் எங்களிலே இருக்கின்றோம். எங்கள் படல்களுக்குள்ளே, எங்கள் வீடுகளுக்குள்ளே, எங்கள் சமுதாய தெருக்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகளை நாங்கள் அன்றாடம் சந்திப்போம். எங்கள் நண்பர்களிடம் என்று கேள்விப்பட்டிருப்போம். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இது பற்றிய அனுபவங்கள் இருக்கும், இது பற்றிய கருத்துக்கள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த பெருமதியான தொலை அலையிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் ஏனைய சமூகத்தினருக்கும் ஏன் எங்களுக்கும் கூட ஒரு விழிப்புணர்வை தந்தால் இந்த நிகழ்ச்சியினுடைய முரணு முடிவினுடைய வெற்றியாக அமையலாம். முரண்கள் முடிகின்றனவா, இல்லை வாழ்வு தெருக்களை தொடர்கின்றனவா என்பதனை நாங்கள் பார்க்கலாம். இதோ ரமேஷ், டாக்டர் விவேக், நீங்கள் இன்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற உங்களுடைய முரண்பாடை இப்பொழுது நேர்களுக்கு நாங்கள் செய்து காட்டுவோம். நான் கொஞ்சம் கல்யாணம் வீட்டுக்கு வர மாட்டேன். ஐயோ ஏனப்பா சத்தம் போறார்? நான் உன்னை இன்வைட் பண்ணினான், அதுக்கு வர்றதுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை? நாங்கள் எங்கட கலாச்சாரத்துக்கு வளர்ந்துறாங்க. அது என்ன ஹென் நைட், ஸ்டாக் டு அப்படி எல்லாம் வச்சு நான் எல்லாத்துக்கும் நான் இன்வைட் பண்ணாதானே. நிச்சயதார்த்தம் செய்ய போறோம், இது ஹென் நைட் செய்ய போறோம், ஹெனா பார்ட்டி செய்ய போறோம், எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணாதானே. அப்புறம் என்ன பிரச்சனை? நீ இங்க வந்தா எங்கட நாட்டு எங்கட கலாச்சாரத்தை எங்க போனது? எங்கட சம்பிரதாயப்படி கல்யாணம் செய்ய வேணும். இது என்ன கல்யாணம்? நான் இதுக்கு வர மாட்டேன். பாருங்க, கலாச்சாரம் சொல்லி சண்டை பிடிக்கிறீங்க. இந்த இதெல்லாம் இடையிட்டு வந்தேன்டா இப்படித்தானே வந்து சரி கொண்டு இப்பவே வளகாப்பு பிளான் பண்றேன். அப்ப இந்த கல்யாணம் மட்டும் நீங்க எதை சரியான கல்யாணம் மட்டும் சொல்றீங்க? கல்யாணம் மட்டும் சொன்னா நாங்கள் தட்டுப்பற மாதிரி பழக்கமாக ஐயா, அது உங்களுக்கு தெரியும் வந்தது. உண்மையா தாலி கட்டுறேன்னு சொன்னா நீங்க யோசிச்சீங்களா? அப்ப அந்த காலத்துல தாலி இருக்கே இல்ல, மாலை தான் மாத்தினவன். அப்புறம் தாலி ஓலையில கட்டிச்சு. நாங்க சமுதாயம் மாறிக்கல, நாங்களும் கொஞ்சம் மாறிக்கொண்டுதான். சரி, ஒரு சமூக முரணினை பேசியிருந்தார்கள். எங்களினுடைய குறிப்பாக இலங்கை தமிழர்கள் எங்களினுடைய சமூகம் சார்ந்து தாயகத்தில் இருந்த எங்களுக்கான சில சம்பிரதாயங்கள், கொண்டாட்டங்கள், திருவிழாக்கள் இருந்தன. ஆனால் இந்த புலம்பெயர்ந்த நாட்டுக்கு நாங்கள் வந்த பின்பு எங்களுக்குள்ளே எப்படி தமிழிலே வட சொற்கள், திசை சொற்கள் கலந்ததைப் போல இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இனத்தை சார்ந்தவர்களினுடைய, குறிப்பாக வட இந்தியாவை சார்ந்த பல கொண்டாட்டங்கள் எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றன. குறிப்பாக வளைகாப்பு என்னும் மெஹந்தி விழாக்கள், ஹென்ஸ் பார்ட்டி போன்ற இதர பல கொண்டாட்டங்கள் எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றன. எனவே நான் நினைக்கிறேன் இவர்கள் இன்று எடுத்தாளப்பட்டிருக்கின்ற பிரச்சனை, இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வதிலே எங்களுக்கு சிரமங்கள் இருக்கின்றதா அல்லது இவற்றை தவிர்க்க வேண்டுமா, இது போன்ற பல பார்வைகளை எங்களுடைய சமூகத்திலே பலர் பேசியிருப்பதை நான் கடந்த காலங்களிலே கேட்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் மிக முக்கியமான துறை சார்ந்த நிபுணர்களுடன், உளவியல் ஆலோசகர்கள், வைத்தியர்கள், ஆசிரியர்கள் போன்ற இன்னும் சமூக நலம் விரும்பிகள் போன்றவர்களோடு பல வாத பிரதிவாதங்களை செய்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுதான் இறுதியாக இது ஒரு சமூகத்துடன் பேசப்பட வேண்டிய பிரச்சனை என்ற அடிப்படையிலே பின்பு நாங்கள் இந்த தொலையலைக்கு கொண்டு வருகிறோம். எனவே இங்கே நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு கருப்பொருளும் இதற்கு முன்பதாகவே பல துறை சார்ந்தவர் நிபுணர்களுடன் கலந்துரையாடப்பட்டு கொண்டு வருகின்றது. ஏனென்றால் சமூக பிரச்சனை கத்தியின் மேல் நடக்கின்ற பிரச்சனை, கத்தியின் மேல் நடக்கின்ற பொழுது விழுந்தாலும் வெட்டும் நின்றாலும் வெட்டும் என்ற பிரச்சனை. எனவே நாங்கள் சமூகத்தை பற்றி பேசுவதற்கு சமூகம் அங்கீகாரம் தருகின்ற ஒரே ஒரு மனிதன் கலைஞன் தான். அந்த கலைஞர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைய பிரச்சனை இந்த எங்களிடம் கலந்திருக்கின்ற இந்த கொண்டாட்டங்கள், புதிய விடயங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் மட்டுமல்ல, இங்கே 2 பேர் சண்டை பிடிக்கிறார்கள், பிரச்சனைப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி தீர்க்கலாம்? ஒரு இந்த கொண்டாட்டங்களை உள்வாங்குவது பற்றி தானே 2 பேருக்கு இடையிலே கருத்து முரண்பாடு வந்திருக்கின்றது. இதை எப்படி தீர்ப்பது என்பதை நான் சொல்வதல்ல, நான் நீதிபதி அல்ல, வக்கீல்கள் அல்ல, சமூகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் மத்தியிலே இப்படியான வாத பிரதிவாதங்கள் வீட்டுக்குள்ளே, எல்லைகளுக்குள்ளே, சமூகத்துக்குள்ளே கதைத்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு திறந்த களம், உங்களுக்கானது. பேசுங்கள், பேசி புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த இவர்களுடைய பிரச்சனையை பார்த்தோம். விருந்தினர்களாக வந்திருக்கின்றீர்கள், புரிந்து கொண்டீர்களா? இல்லை இன்னும் சற்று ஆழமாக நாங்கள் அதை புரிந்து கொள்ள முயற்சிப்போமா? இவர்கள் யார், ஏன் சண்டை பிடிக்கிறார்கள் என்பதை பார்த்து விடலாம் இல்லையா? வாங்கோ டாக்டர் முதல் வாங்க. சரி, இப்போ நீங்கள் இவரோட ஒரு பிரச்சனை பட்டிருந்தீங்க. இப்போ முதல் உங்களோட பாத்திரம் இது உங்க டாக்டர் பிரச்சனை இல்லை, உங்களோட பாத்திரம். நான் ஒரு ரவி, என் பேர் ரவி. சரி, இப்போ நானே ரவியோட காய்ப்பேன். சரி, ரவி இந்த பிரச்சனை. சரி ரவி, இப்போ நீங்க என்ன, உங்களுக்கு யாருக்கு கல்யாணம் வீடு? மகனுக்கா? எனக்கு 3 மகள் இருக்கணும். 3 மகளுக்கு கல்யாண வீட்டுக்கு இவருக்கு சொல்ல வந்தேன். அப்போ சொல்ல வரையிக்கல, ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்ல வரையிக்கல, அது சந்தோஷமா இருக்கிற விட்டுட்டு நீங்க என்ன புதுசாக அது செய்கிறீங்க? எல்லா பாட்டிக்கும் இன்வைட் பண்ணுங்க. மற்ற 2 பிள்ளைகளும் படிச்சு கொண்டிருக்கீங்க? மற்றெல்லாம் படிச்சு கொண்டிருக்கீங்க. மனைவி என்ன செய்யறா? மனைவி வீட்டில் இருக்கிறா. நீங்க?
நான் வந்து சும்மா ஒரு ஜாப் செய்கிறேன். சும்மா ஜாப் செய்கிறேன். உங்களோட சொந்த பந்தம் எல்லாம் இங்கே இருக்கணுமா? சொந்த பந்தம் இருக்கணும். எனக்கு என்னுடைய ஜாப்பை விட கல்யாணம் திறமாச்சவன்மெண்ட் ஆசை. அதை நான் எவ்வளோ கடன் பட்டாலும் நான் செய்ய ரெடியாக இருக்கேன். என்ன கல்யாணத்துக்கு நீங்கள் முதல்ல என்ன மெஹந்தி அப்படிலாம்? மெஹந்தி பாட்டி வைக்கிறோம், ஹெனா பாட்டி என்று வைக்கிறோம், மற்றது நிச்சயதார்த்தம் செய்த நாங்கள் நிச்சயதார்த்தம் என்ன படங்கள் எல்லாம் பார்த்து கன பேர் இப்படி செய்யணும்னா நாங்களும் செய்யணும் வலிச்சிட்டோம். பிறகு வளகாப்புக்கு நான் இப்போவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். அது எப்படியும் பெறத்தானே வேணும், எப்படி செய்ய வேணும். இப்போ உங்களுக்கு அந்த கொண்டாட்டங்களை சந்திக்கிறதுக்கான கொண்டாட்டங்கள் ஏற்படுத்தல உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னு சொன்னா அந்த கொண்டாட்டம் ஒன்றுல தான் நாங்க சந்திக்க போறோம். இவர் யாரு? இவர் வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரகு. எவ்வளவு காலமா நண்பர்? இவர் இப்போ கனகாலமா நாங்க 20 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறோம். ஆனா அவர் வந்து இதுக்கு நான் சொல்ல வரையில ஒரு சந்தோஷமா கேட்காம இன்னும் பழைய ட்ரெடிஷனாக நிற்பேன். அப்படிதான் நிற்பேன், மாறக்கூடாது. நான் சொன்னதான் கல்யாணம், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்துதான் கல்யாணம், இது இல்லை கல்யாணம் அப்படி சொல்லல. அது யாழ்ப்பாணத்தில் பார்த்துதான் கல்யாணம். இவரை மட்டும் உங்களுக்கு 20 வருஷம் தெரியுமா? இவர் குடும்பத்தோட இவர் எல்லாரையும் தெரியும். எல்லாரும் தெரியும். இவர் இப்பதான் இப்படி முரண்படுறாரு, முந்தி தொடங்க இப்படி தானே? இல்லை, இவர் இடக்கிட முரண் பண்றவர். இவர் இந்த விஷயங்களை பொறுத்து முரண்படுவார். அந்த விஷயத்தை பழிச்சன்னு சொல்லிடுவார் முரண்பட்டா. சரி ரவி, நீங்க போங்க. ரமேஷ். சரி ரமேஷ், இது உங்களுடைய பிரச்சனை இல்லை, சமூகத்தினுடைய பிரச்சனை. உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேர்? என்னோட பேர் ரகு. ரகு, ரவி ரகு. நல்ல பேர்ல பொருத்தம் இருக்கு இல்லையா? சரி, 20 வருடமா உங்களுக்கு அவர் நண்பர் என்று சொல்றாரு, உண்மையா? உங்களுக்கு உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு மகன், ஒரு மகள், ஒரு மனைவி. கவலையா சொல்றீங்க. சரி, இப்ப கல்யாணம் கட்டிட்டாங்களா உங்களோட பிள்ளையை? இல்ல, இன்னும் கட்ட. படிக்கணும். சரி, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் ஒரு ஷாப்பில் மேனேஜராக வேலை செய்கிறேன். மேனேஜரா? சரி, இப்போ இவர் என்ன பிரச்சனை? இப்போ இவர் கல்யாண இன்விடேஷன் கொண்டு வந்தார். இவர் வந்து என்னென்றால், இவர் ஊரில் அங்கேருந்து வந்து போட்டு இங்கே வெள்ளக்காரன் மாதிரி தன்னை பிள்ளைகளை வச்சு தன்னை மனசையை வச்சு அதை மரத்தை இவர் பிஹேவ் பண்ணுறது. இல்லை, என்ன வெள்ளக்காரன் மாதிரி நீங்கள் என்ன மாதிரி எங்கே போனாலும் அந்த சூட் விடாமல் போவேன். வேட்டி நான் கொடுத்துருக்கா வாழ்க்கையில் காணேன். ஓகே, சரி சரி. அதை விடுங்க. மகளுக்கு கல்யாணம் பண்ண சொன்னேன். அப்படி மகளுக்கு கல்யாணமா காடை கொண்டு வந்து தாரேன். அதுக்கு அந்த இதில் நம்ம கீறி கையெல்லாம் கீறி மென்பினாயிட்டோ அது வைக்க போறேன். அதுக்கு பிறகு அந்த கல்யாணம் முடிக்கிறது மருமக வரப்போறவங்கெல்லாம் இங்கே வெளியில் போயிடமாம். இதோ ஸ்டாண்டி ஒன்று போயிடமாம். அப்படி ஒரு வேண்டு மகளும் ஹென் பாட்டின்னு சொல்லி எங்கேயோ அப்படிலாம் போயிடும். இது என்ன எங்களோட கலாச்சாரம் சொன்னால் இதெல்லாம் அப்போ வந்தது. சரி, நான் கலாச்சாரத்தை பற்றி நிறைய கேள்வி இருக்கு. அது தேங்கின குட்டையை ஆற்றலுக்கு போகிற ஓடுகின்ற ஒரு விடயமா, மேடு வெள்ளம் தாண்டி ஓடுமான்ற நிறைய கேள்வி இருக்கு. இப்போ நான் கேட்குறேன்னா, இப்போ உங்களுக்கு உடன்பாடு இல்லை. சரி, அவர் தந்தால் அவற்றை விருப்பம், அதை நீங்களே நான் அதை அப்படி உங்களுக்கு என்ன மோட்டிவ் இருந்தது அவரோட எதிர்கோணும்ன்றதுல? இல்லை, ஆனால் எங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் பேணணும். அதை கட்டி காக்க. நீங்கள் எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிற ஒரு தேசியவாதியா? தமிழ் தமிழ் பற்று அதோட இருந்து அதை மரத்தை நாங்கள் செய்விக்கிறோம். எல்லாரும் அப்படி செய்யணும், எல்லாரும் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க 20 வருஷமா அவரோட நண்பராக இருந்தீங்க. அது நண்பராக இருக்கிற வளர்ச்சி கருத்து பெறுவார்கள் இப்போ இருக்கத்தானே செய்யும். சரி, உங்களுக்கும் 2 பிள்ளைகள்? ஒரு மகனும் ஒரு மகனும். சரி, நீங்க உங்களோட நேர்களே கருத்துக்களை புரிந்து கொண்டோம். ரவி ராகு இருவருக்கு இடையிலே அவர்களுடைய 20 வருடங்களாக நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு திருமணத்தினாலே ஒருவர் ஒரு மிக தீவிரமான தேசம் தமிழ் பற்றிய பற்றோடு இருக்கின்றவருக்கும் இவர் ஒரு இரண்டும் கலக்கின்ற ஒரு நிலைக்குள்ளே வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு முரண்பாடு தான் இங்கே வந்திருக்கின்றது. ஒன்று கருத்துக்களை பற்றி பேசலாம், இரண்டாவது இவர்களுக்குள்ள முரண்பாடை நாங்கள் தீர்க்க வேண்டும். இப்படி முரண்பட்டவர்கள் எங்கள் சமூகத்துக்குள்ளே இருக்கிறோம். எனவே அதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் அல்லது அந்த சம்பவங்களுக்குரியவர்கள் இதை பார்க்கின்ற பொழுது தங்களுடைய விடயங்களை, தங்களுடைய பிரச்சனைகளை ஓரளவு பகுப்பாய்வு செய்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். நேர்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் போவதற்கு முன்பதாக விருந்தினர்கள் வந்திருக்கிறீர்கள். 3 சந்ததி மிகப்பெரிய துணையாக எனக்கு வந்திருக்குது. 3 பேருடைய விஷயம் வேறட்ட முதல் கேட்போம். மூத்தவர்கிட்ட வருவோம். அந்த பரிமுறையில் சொல்லுங்க வேலாயுதம் ஐயா, இந்த பிரச்சனையை பார்க்குறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இது என்னென்னு சொன்னால், நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்த நாட்டில் வரைக்குள்ள அங்கே இருந்து வாழ்ந்த முறைகளை இன்னும் நாங்கள் மறந்து விடையில்லை. அதால் அந்த உணர்வுகள் எப்படி இருந்தாலும் நாங்கள் அங்கே ஒரு கட்டுக்கோப்போட ஒரு கிராமம், ஒரு நகரம் என்று சொல்லி ஒரு உறவுகளோட பந்தம் பாசத்தோடு வாழ்ந்து நாங்கள் அந்த முறைகளில் இந்த ஒரு திருமணம் என்று சொன்னால் அங்கே இல்லை, இப்போ திருமணத்தை பற்றி மட்டும் இல்லை, அவங்க அந்த கலாச்சார இதுகளில் அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் அங்கே ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிறதுண்டா, ஒரு கொண்டாட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அங்கே ஒரு மூத்தவர் இருப்பார், அவர் தான் அதை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவார். இங்கே நீங்கள் அங்கே இருந்திருக்க இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அதுதான் அந்த பிரச்சனை.
சொல்லுங்க. இப்ப அதோட சார்ந்து அந்த அதால இப்ப இங்க வந்த உடனே இதுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை மனோநிலை திடீரென்று வருவதில்லை. அப்போ அதிலே ஒரு முரண்பாடு ஏற்படுது. என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே வாழ்கிற போல இந்த நிலத்துக்கு உரிய தன்மைகள், இந்த மொழிக்கு கலாச்சாரத்துக்குள்ள தன்மைகள், இங்கே உள்ள பழக்க வழக்கங்களுக்குள்ள தன்மைகளுக்கு நாங்கள் ஈடு கொடுக்க வேண்டிய நிலை வரைக்குள்ள இதில் ரெண்டு பேர் எங்களுக்குள்ள ஒரு பெரிய அந்த செயல்பாடுகளில் முரண்பாடு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த புதிய கொண்டாட்டங்களை அவர் செய்கிறதுல தவறா இல்லாட்டி அது ஏற்றுக்கொள்ளலாவா? என்ன அது அவர் செய்கிறது அவருடைய சுதந்திரம், அவருடைய விருப்பம். ஆனால் எங்களால் அதை ஜீரணிக்க முடிகிறது கஷ்டம். நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக அவர் கோவப்படுறாரு, நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க. அவ்வளோதான். சரி, நன்றி. எங்களுடைய மூத்த சந்ததி என்று சொல்லப்படுறவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வேலாயுதம் ஐயா ஒருவர் இன்றைய கருப்பொருளோடு தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார். அந்த புதிய விடயங்கள் உள்ளுக்குள்ளே வருவதிலே எங்களுக்கு கொஞ்சம் அதை கொள்வதிலே சிரமம் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். அழைப்பிலே தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவர் நேயர்களே, நீங்கள் அழைப்பில் வாருங்கள். எங்கள் மத்தியிலே பலர் இருக்கிறோம், சிறுவர்கள் இருக்கிறோம், இளம் சந்ததி இருக்கின்றார்கள், இடைத்தர வயதுக்குரியவர்கள் இருக்கிறார்கள், மூத்த சந்ததி இருக்கிறார்கள், இன்னும் முடிவெடுத்த மூத்தவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை. காலத்தையும் கால ஓட்டத்தையும் காலத்தவர்களையும் புரிந்து கொண்டு நாங்கள் பேச வேண்டிய ஒரு பொழுதிலே இருக்கிறோம். இந்த விஷயங்களை பேசி புரிந்து கொள்ளும் பொழுது ஆரோக்கியமான ஒரு சுபிட்சமான மனதிலே சஞ்சலங்கள் குறைந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பலாமா அல்லது உருவாக்கலாமா அல்லது ஒத்தடம் கொடுக்கலாமா என்பது போன்ற கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டு செல்கின்றது. அடுத்து மாதவி, நீங்கள் ஒரு மத்தியதர நிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் வயதால் மட்டுமல்ல, நீங்கள் இலக்கியங்கள் காலத்தை பேசுகின்றன, இலக்கியங்களோடு ஈடுபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கிறீர்கள், ஒரு அம்மாவுக்கு மகளாக இருந்து வந்திருக்கிறீர்கள். இது எல்லாமே கலந்த ஒரு பருவம் இந்த மத்தியதர வர்க்க பருவம். தாயகத்திலும் இருந்திருக்கிறீங்க, இங்கேயும் இருந்திருக்கிறீங்க. இந்த இரண்டோடும் கலந்து வாழக்கூடிய ஒரு முறை அவர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? உண்மையிலே நாங்கள் தாயகத்திலேருந்து வருகின்ற போது எங்கள் தமிழர்களுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்களை நாங்கள் பேணவில்லை என்றால் நாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இவர்கள் இந்த புதிய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் உருவாக்குறதுன்றது காகம் அன்ன நட நடக்க போய் தண்ட நடைய விட்ட மாதிரி தான். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் இதனை விரும்புகின்றார்கள். ஒரு திருமணம்னு சொன்னால் திருமண சடங்கு அது எங்களுடைய முறைப்படி நடக்கின்றது. இது முதல் நாள் தான் அவர்கள் அந்த மெஹந்தி போடுறதை அவர்கள் அதை ஒரு கெட் டுகெதராக ஒரு சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ நாங்கள் பிள்ளைகளோடு ஒத்து போக வேண்டும். ஆனால் எங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எங்களுடைய அடையாளங்களே நாங்கள் பேண வேண்டும். அதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இது வந்து எஸ்கேபிசம்னு சொல்லலாம். இது ரெண்டையும் இதை நீங்கள் பர்டிகுலர் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, இல்லாட்டி அதை தவிர்க்க நல்ல எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்று பார்க்கின்ற போது இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மெஹந்தி போடுறா ஃப்ரெண்ட்ஸோட அதை சாதாரணமாக செய்து போட்டு அதனை ஒரு விழாவாக எங்களுடைய அடையாளமாக வந்துவிடும் என்ற ஆபத்தை நீங்கள் பயப்படுறீங்க. அதே மாதிரி தான் இந்த வளைகாப்புன்றது. பார்ப்போம். லாவணி, உங்கள்கிட்ட வேற முதல் ஒரு நேர் அழைப்பில் இருக்கிறார், அவரை எடுத்துட்டு போயிடும். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் நிமோடல்ல இருந்து திரும்ப சிவலிங்கம் வைக்கிறேன். வணக்கம் சிவலிங்கம், சொல்லுங்க. நிகழ்ச்சி பாத்தீங்க? ஆமாம், இப்பதான் நீங்க தொடக்கத்துல இருந்து நான் பார்க்கல, கொஞ்சம் இடையில இருந்து தான் பாக்குறேன். ஆனா அது வரையில இருந்து எனக்கு நான் விளங்கி கொண்டது என்னன்னா, நீங்க கேட்டதன்படி அந்த வேற நிகழ்ச்சிகளை பற்றி நான் குறையா சொல்ல இல்லையா, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளங்கள் இருக்கீங்க. நாங்க அதை மாற்றினால் பிறகு எங்களுக்கு இந்த அடையாளங்கள் இல்லாம போகும்ன்ற ஒரு கவலை. அதே நேரம் அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, செய்யலாம். ஆனா எங்களை விரலுக்கேற்ற வீக்கத்தோட செய்யணும். நான் கடன்பட்டுத்தான் அவ்வளவும் செய்து நான் ஆசையா என் ஆசையை தீர்க்கணும் என்று செய்யறதுக்கு நான் அதை விரும்பல. அதாவது செய்யலாம். அதாவது எங்களை கலாச்சாரத்தை குழப்பாத வகைக்கு நீங்க இதை செய்ய விரும்புறீங்கன்னா செய்யலாம். அதுவும் உங்களுக்கு செய்யக்கூடிய தகுதி இருக்குமா இருந்தால், அதை கடன்பட்டு நான் இதை செய்ய போறேன், என் பிள்ளைக்கு அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் என்ற அந்த ஆசைதான் எல்லாருக்கும் இல்லையான்னு இல்லை. ஆனா அதே நேரம் அதை நாங்கள் எங்களை கடன்பட்டு செய்ததை நான் விரும்பல. மற்றபடி எங்களை கலாச்சாரம் இது செய்யறதுல தப்பு இல்லை. இப்ப மெஹந்தி போடுறது, இந்த கையில மருதாணி போடுறதெல்லாம் உடலுக்கு நல்லமான விஷயம். ஆனா அதை நாங்க செய்யக்குள்ள எங்களை கலாச்சாரத்தை பாதிக்காத வகைக்கு நாங்க அதை செய்யறதுக்கு தான் நாங்க விரும்புறோம். நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. அவர் இரண்டு விடயம் சொன்னார். ஒன்று இந்த உள்வாங்கப்படுகின்ற விஷயம், இரண்டாவது இந்த செலவு. இப்போ நாங்கள் இன்றைக்கு கதைக்கிற விஷயம் நான் நினைக்கிற நேர்களும் நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். செலவு மிக்க கொண்டாட்டங்களை கொண்டாடுவது பற்றி இன்று நாங்கள் பேசவில்லை. அது செலவு மிக்கதோ அல்லது குறைந்த செலவில் செய்வதோ இல்லை.
எங்களுக்குள்ளே இந்த புதிய புதிய கொண்டாட்டங்கள் எங்களுடைய அடையாளம் மாதவி அழகா சொன்னார், காலப்போக்கில் அது ஒரு அடையாளமாக மாறிவிடும். இப்போ அந்த அடையாளமாக மாறினதுல என்ன பிள்ளை, ஏன் அந்த அடையாளமாக மாறக்கூடாது என்று இன்னொரு கேள்வி இருக்குது. எனவே ஒரு நேருடைய அழைப்பை விடுத்துட்டு முக்கியமான இன்றைய நிகழ்ச்சியினுடைய முக்கியமானது, எல்லா நிகழ்ச்சிகளிலுமே முக்கியமானது இளையர்களுடைய சிந்தனை. லாவணியாட்ட வருவோம் ஒரு நேர் அழைப்பிலே. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். ஜெர்மன்லேருந்து வேலழகன் பேசுகிறேன். ஜெர்மன்லேருந்து யார் பேசுகிறீங்க? வேல் அழகன். சொல்லுங்க, நிகழ்ச்சி பார்த்தீங்க? நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல நிகழ்ச்சி, நல்ல ஒரு முக்கிய காலத்துக்கு ஏற்ற ஒரு நிகழ்ச்சி. இதுல இப்ப இந்த கருத்தை கூர்ன இப்ப அந்த உங்களுடைய கலையத்தில் இருக்கிற அந்த அம்மா கூர்ன ஒரு அந்த பழமொழி உண்மையில அதை ஒவ்வொருவரும் நினைச்சு பார்க்க வேணும். காரணம் என்னன்னு கேட்டால், இங்க நாங்க வரைக்கு என்ன சிந்தனையோட வந்தோமோ ஆனா இன்றைக்கு எல்லாம் மாறுபட்டு எங்கண்ட அடையாளத்தை விட்டு இன்னொரு அடையாளத்தை தொட போய் சண்டுங்கட்ட நிலையில இப்ப எல்லாம் போய் கொண்டிருக்குது. அப்ப அந்த வகையில எங்களுடைய அடையாளத்தை நாங்க கட்டி காக்க வேண்டியது அது எங்களுடைய ஒரு பெரிய பொறுப்பு. அப்ப இதுல ஒட்டுமொத்தமா அந்த அம்மா சொன்ன அந்த பழமொழி சரியா சிந்திச்சு பாப்பின இருந்தா நிச்சயமா விளங்கும், அனைவருக்கும் விளங்கும். ஆனபடியால் என்ற கருத்து எங்களுடைய இந்த பாரம்பரியமான கலாச்சாரம் எல்லாத்தையும் கட்டி காத்து நாங்க தமிழராக வாழ பழகி கொள்ள வேணும் என்றுதான் இந்த கருத்து. மற்ற நிகழ்ச்சிக்கு பாராட்டு, கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்க அனைவருக்கும் பார்த்த குறிப்பிடப்படுகிறேன். நன்றி 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 உங்களுடைய அழைப்புக்கு. இப்போ இல்லை சரி, ஒவ்வொரு கருத்துக்களையும் மாற்று கருத்துக்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த நேருடைய அழைப்புக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பதாக 2 கருத்துக்களை பார்த்தோம். நீங்கள் 2 பேருமே ஓரளவுக்கு ஒரு பக்கமாக நிற்கிறீங்கள். எனக்கு தெரியாது, லாவண்யா ஒரு இளம் சந்ததி, நீங்களும் சில வேளையிலே உங்களுக்கும் அது ஒரு உயிர்ப்புடையதாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பெரியவர்களினுடைய சிந்தனைக்கு மேக்கப் போட்டவர்களாக இங்கு கருத்து சொல்லக்கூடாது தயவு செய்து என்பதை கூறிக்கொண்டு, ஒரு இளம் சந்ததி, நீங்கள் பல பேருடன் பழகுகிறீர்கள் பல்கலைக்கழகங்களிலே, மாணவர்கள், நீங்கள் சில வேளையில் பெரியாக்களுக்கு தெரியாமல் உங்களுக்குள்ள எங்களுடைய கலாச்சாரம் இந்த கொண்டாட்டங்கள் சேர்ப்பது பற்றியும் இது பற்றி மக்கள் முரண்பட்டுக் கொள்வதை பற்றியும் நிச்சயமாக பேசியிருப்பீர்கள். மனம் திறந்து சொல்லுங்கள், உங்களுடைய சந்ததி இதை என்ன நினைக்குது, என்ன நீங்கள் நாளை வாழ போறீங்க? முக்கியமாக சொல்லணும், இப்போ கதைச்சிருக்கின்ற நேர்களும் நீங்களும் மறந்திருக்கிற விஷயம், நாங்கள் இப்போ புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்தோண்டிருக்கிறோம், இங்கே வளர்ந்து வாழ்ந்தோண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தின்படி கல்யாண சடங்கு வைக்கிறதே பாராட்டக்கூடிய விஷயம். நாங்கள் அதை விட்டு போயில அந்த ஆர்வத்துடன் ஒட்ட காலில் எங்களோட இளைஞர்கள் நிற்கிறீனம். நீங்கள் வச்ச மாதிரி கல்யாண வீடு வைக்கணும், சடங்கு வைக்கணும், இப்படி 8-9 பானையர் எல்லாம் இருக்க எல்லாத்தின் கருத்தையும் விளங்கி கொண்டு விளங்காமலும் இருந்தாலும் அது விளங்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்துதான் இளைஞர்கள் இந்த சடங்குகளை வைக்கிறீங்க. இப்ப நீங்க எடுத்துக்கொண்ட விடயம் புதிய விஷயங்கள் வரும். இப்ப நாங்கள் இளைஞர்கள் இந்த சடங்குகள் எங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்குன்னு சொல்லவில்லை, இது வேற கலாச்சாரத்தின் சடங்குகள். ஆனால் நாங்கள் இதையும் செய்து கொண்டு வருவோம் என்றுதான் எல்லாரும் சொல்லல, சில பேர் சொல்றீங்க செய்யறது நல்லது, செய்யறது நான் நினைக்கிறேன் என்றால் செய்யறது நல்லதுதான், அதுல குறை ஒன்றும் இல்லை, ஆனால் அவசியம் இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அவசியம் இல்லை, ஆனால் செய்யறவர்கள் செய்யலாம், ஆனால் அதில் அவசியம். அப்படியே புதிய அந்த விஷயங்கள் இப்படியான மெஹந்தி, ஹென்ஸ் பார்ட்டி போன்ற இப்படியான விஷயங்கள் எடுக்கிறது, இவங்கள் சொல்றதை போல இல்லாட்டி நாங்கள் சொல்றதை போல இது தமிழ் மக்கள் எங்களுடைய அடையாளத்தை எதிர்காலத்தில் பாதிக்குமா? அது எப்படி பாதிக்கும்? நான் நினைக்கல பாதிக்கப்படக்கூடிய விடயம் என்று. என்னன்னா மெந்தி என்றது நாங்கள் பிள்ளையாணிச்சு கொண்டிருக்கிறோம் இந்தியாக்காரர்கள் என்ற இந்தியன் மக்களுடைய இது சடங்குண்டு. ஆனா இதுவுமே எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. மெந்தி ஈஜிப்ட்ல இருந்து வந்தது, பிறகு இந்தியாவில் வந்த பிறகு ஆக்கள் குளிர்மையாக இருக்குண்டு கையில போட்டு கொண்டவீங்க, பிறகு அழகாக இருக்குண்டு பிறகு வரைஞ்சு விட்டு கையில எல்லாம் வரைஞ்சு விட்டு இப்ப இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லா நாடுகளையும் ஆக்கள் நல்லா இருக்கு, நல்ல ஃபேஷனா இருக்குன்னு போடுறீங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஆனா காரணத்தை விட்டு செல்கின்றோம் உண்மையா. ஸோ நான் நினைக்கிறேன்டா திருப்பி இந்த விடயத்துக்கு வரைக்குள்ள அவசியம் இல்லை, ஆனால் செய்கிறவர்கள் செய்யலாம், அது எங்களுடைய கலாச்சாரத்தை பாதிக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் பொதுவாக இளம் சந்ததிக்குரிய ஒரு வித்தியாசமான பார்வையில் லாவண்யா பார்த்துருந்தார். பாவிக்கிறது பாவிக்காது எங்களோட விருப்பம். ஆனால்
அது எங்களுடைய அடையாளத்தை பாதிக்கும் என்ற அந்த கருத்தோடு உடன்பாடு இல்லை என்று இளம் சந்ததியினுடைய ஒரு குரலாக லாவண்யா கலையகத்தில் எதிரொலித்திருக்கின்றார். இந்த ஐரோப்பாவில் இருக்கின்ற அனைத்து நேர்களுக்கும் இந்த கருத்து செல்லும் நினைக்கிறேன். எனவே நாங்கள் ஏன் இந்த அடையாளங்களை பற்றி அதிகம் பிரஜைப்பட்டு கொண்டு இந்த விடயங்களை ஒதுக்குகின்றோம் என்ற விடயங்கள் தெரியவில்லை. வந்தால் நல்லது, வந்தால் குட், வெராட்டி வெரி குட் என்பதைப் போல லாவண்யா நாசுக்கா சொன்னார். இப்பொழுது நேர்களை ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்வோம். இடைவெளியின் பின்பு மீண்டும் பெறுவோம். அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள், இந்த விடயங்களை பற்றி பேசுவோம். இது எங்களினுடைய கதைகள், எங்களினுடைய சிக்கல்கள், இதை பேச வேண்டியவர்கள் நாங்கள் தான். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. மீண்டும் முரண் முடிவு நிகழ்ச்சியோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளே, பல கருத்துக்களை, வாத பிரதிவாதங்களை, வித்தியாசமான கருத்துக்களை 3 சந்ததி சார்பான விஷயங்களில் நாங்கள் கேட்டிருந்தோம். நேர்களும் பல கருத்துக்களை கூறினார்கள். இந்த கருத்துக்களின் பின்பு நடிவாகம் ஏற்று நடத்தியிருக்கின்றீர்கள். ரவி என்ன சொல்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? என்னுடைய என்ன சொன்னால், இளம் சந்ததியில் குறிப்பாக அவங்க சொன்ன மாதிரி, லாவண்யா சொன்ன மாதிரி, அவர்கள் இந்த மாற்றங்களை விரும்புகிறார்கள். ஆனால் அந்த மாற்றங்களால் எங்களுடைய கலாச்சாரங்கள் மாறுபடாது, விட்டு போகாது. இவர்கள் கலாச்சாரம் என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட காலத்தை தான் சொல்லிடும். கலாச்சாரம் திரிவடைந்து கொண்டு தான் போகும். நாங்கள் கட்டிப்பிடிச்சு நிற்கல. அது இப்போ 100 வருஷத்துக்கு மேலே இருந்த கலாச்சாரம் வேறு, இப்போ கலாச்சாரம் திரிவடையும். ஆனால் முக்கியமான கலாச்சாரங்களை வச்சுக்கொண்டு மற்றதுகளை நாங்கள் உணர்ந்து தேவைக்கதுவா செய்கிறதா நல்லது. நீங்கள் ரவி சொல்லுங்க. இல்லை அதாவது என்ன இவர் கலைக்கிற டென்னு கட்டான் இல்லாமல் கலாச்சாரம் செய்ய எங்கட கலாச்சாரம் போயிட்டு தான் இருக்க வேணும். அதன்படி தான் நாங்கள் செய்யிக்க வேணும். அதை விட்டுட்டு கலாச்சாரம் இருக்கிறான்னு சொன்னாங்க. இந்த நாட்டில் வந்தாலும் இல்லை, அதான் கேள்வி என்ன, அது சேர்க்கிறதால பிழை இல்லை என்பது பற்றியும் கருத்து சொன்னாங்களா? ஏன் சேர்க்கிறதால ஏன் அவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க? இல்லை சேர்க்கத்தான் கூடாதுன்றது என்ன? ஒன்று சேர்க்க வேணும், சேர்க்காம இருக்க வேணும். அதை விட்டுட்டு சேர்க்காம சொல்லி என்ன கிடையாது. இல்லை, எங்களோட கலாச்சாரம் அப்படித்தான் மாறிக்கொண்டு வரும். பார்ப்போம். நாங்கள் இன்னும் நிறைய பேசுகின்ற பொழுது அந்த விடயங்கள் வரும். இப்போ லாவண்யா, நீங்கள்லாம் இப்போ கொஞ்சம் துடியாட்டம் உள்ள ஒரு இளம் சமுதாயத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கிறீங்க. இப்போ ஒன்று நீங்கள் இந்த பிரச்சனை, இந்த விஷயம் சம்பந்தமாக இந்த கொண்டாட்டங்கள் எங்களுக்குள்ள எடுக்கிறதா இல்லையா என்பதை பற்றியதான உங்களோட பிரச்சனையை சொன்னீங்க. இப்போ அது ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு பிரச்சனையால் 2 பேர் ஒரு முரண்பாடு வந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த சமுதாயத்தில் கருத்துக்களை தூவுறது மட்டுமில்லை, இந்த முரண்பாடுகளை இயன்றளவு கணக்குறைப்பு செய்வதற்கு, இல்லாமல் ஆக்கிறதுக்கான முனைப்புகளும் தேவை. இவங்களோட பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண, எப்படி தீர்த்து வைக்கலாம், இல்லை எப்படி இதை கையாண்டிருந்தால் அந்த பிரச்சனை வராமல் தடுத்துருக்கலாம்? உங்களுக்கு ஐடியா இருக்கா? நான் நினைக்கிறேன், ரகு என்கின்றவர் கொஞ்சம் கூட கோபத்துடன் கதைச்சவர். இது ரவி அவர்கிட்ட ஃப்ரெண்ட், ஒரு அன்பா கதைச்சு, சரி நீ இப்படி செய்யறது எனக்கு அவளா, நானுண்டா இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நானுண்டா இப்படி செய்ய மாட்டேன், ஆனால் நீ என் ஃப்ரெண்ட், அதுக்காக நானுண்ட மகளுண்ட கல்யாணத்துக்கு நான் வந்தே ஆகணும். ஓகே, நீங்க வாங்க. ரவியின் இடத்துல நீங்கள் இருந்தா அப்படி செய்திருப்பீங்க. டாக்டர் அங்க போவோம். ரவியின் இடத்துல நீங்க எந்த ரவியின் இடத்துல ரவி போங்க. ஓகே, இப்போ நேயர்களே, நாங்கள் மீண்டும் பார்க்க போகிறோம். இது ஒரு மீள் நடிபாகம் ஏற்றி நடிக்க போகிறார்கள். லாவண்யா ஒரு சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். இப்படி கதைத்து பார்த்திருந்தால் இந்த முரண்பாடுகளை தவிர்த்திருக்கலாம் என்று பார்ப்போம். முரண்பாடுகள் தவிர்க்கப்படுகின்றதா, அல்லது இன்னும் விஸ்வரூபப்படுகின்றதா, அல்லது ஒரு சமாதானம் வருகின்றதா, புரிந்து கொள்கிறார்களா என்பதை நாங்கள் பார்ப்போம். ரகு, என்ன பிரச்சனை? நான் சொன்னது உங்களுக்கு என்ன இது? இல்லை, சரி, எனக்கு நீ செய்கிறது பெருசாக பிடிக்கல. நான் எந்த மகளுக்கு கல்யாணம் வீடு வைக்கிறேன்னா நான் இப்படி சடங்குகள் எல்லாம் வைக்க மாட்டேன். ஆனால் சரி, நான் கல்யாண வீடு நீ கூப்பிட்டு இருக்கிறேன், அதுக்காக நான் வாரேன். நீ சொல்கிறத பார்த்தா ஒரு நக்கல் மாதிரியில் இருக்குது. இது சரியான பிள்ளை, எந்த மகளுக்கு செய்ய மாட்டேன், உமக்காக வாரேன்னு நீ சும்மா என்ன ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு அவர் நான் வாரேன், உனக்கு என்னால இல்லை, நான் கல்யாணத்துக்கு வாரேன் தான். ராகு, அப்படி வரக்கூடாது. மனமொத்து நீங்கள் உதய மாதிரி நீங்கள் அது சரின்னு நினைச்சு கொண்டு வருவாங்க. கல்யாண வீடு சரி, அதற்கு வாரேன். நான் சொல்றேன் என்னன்னா, இந்த
வேற சடங்குகள் நான் வைக்க அப்படி மாட்டேன். செய்யல இல்ல அப்ப உங்களுக்கு பிள்ளை உங்களுக்கு சும்மா என்ன முகத்துக்காக வந்து என்ன பேர் காட்டுறீங்களே. நல்லது நல்லது புரிந்து நல்லது நல்லது லாவண்யா. இப்போ லாவண்யாவினுடைய ஒரு அணுகுமுறையை நாங்கள் பார்த்தோம். ஒரு வித்தியாசமான ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு வன்முறையற்ற உரையாடல் அல்லது தொனியை மாற்றி ஒரு நட்பு ரீதியாக கதைத்து பார்ப்போம் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொரு பக்கத்தில் வேறு அதாவது விருப்பம் இல்லாமல் எனக்கு வரக்கூடாது என்கின்ற கருத்துப்பட அவர் கூறியிருந்தார். நன்றி லாவண்யா. நீங்கள் திருப்பி உங்கள் இடத்துக்கு வாங்க. நேர்கள் இது இது இந்த 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 பணி உங்களுக்கானதும் கூட. நாங்கள் இவர்களுடைய பிரச்சனையை சில வழியில் இதே மாதிரி ஒரு சிக்கலை நீங்கள் உங்களுடைய குடும்ப சூழலுக்குள் உங்களுடைய சமூகத்துக்குள் மிக லாபகமாக மிக நேர்த்தியாக சுமூகமாக ஒரு பிரச்சனையை நீங்கள் உடைத்தறிந்து கொண்டு போயிருப்பீர்கள் அல்லது சமரசம் செய்து கொண்டு போயிருப்பீர்கள். அந்த நுட்பங்களை கூட இந்த வழியிலே பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் சில இடங்களிலே பல இடங்களிலே சரியான உரையாடல் வழிகள் சரியான உரையாடல் வார்த்தைகள் எங்களிடம் இல்லாத பொழுது நாங்கள் மற்றவர்களை முறித்துக் கொள்கின்ற முரண்பட்டுக் கொள்கின்ற நிலைமைகள் இருக்கின்றது. மிக கொலோக்கியல்ல சொல்வார்கள் இவருடைய வாய் சரியில்லைன்னு சொல்லி. எப்படி பேசுவது எப்படி ஒரு விஷயத்தை கையாள்வது என்பது பற்றி கூட நீங்கள் சாணக்கியமாக கையாண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் சாணக்கியமாக கையாண்டிருந்த விஷயங்களை கூட இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ளலாம். லாவண்யா ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், ஆனால் அது சரியாக நிறைவேற்றப்படவில்லை நினைக்கிறேன். மாதவி, நீங்கள் ஏதாவது சஜஷன் இருக்கு அது எப்படி இவங்க இதை டீல் பண்ணியிருக்கலாம்? அது அவர் மகளுக்கு திருமணம் செய்கிறதும் புதிய சடங்குகளை செய்கிறதும் அவர்கிட்ட உரிமை. அது அவர் தன்னை விருப்பப்படி செய்கின்றார். அப்படி செய்கின்ற போது இவர் அதனை இன்விடேஷன் தந்தால் அதை பெற்று போட்டு இருக்க வேண்டியது போகாமல். அதாவது நான் அவருடைய வார்த்தைகள் அவரை சில வேளையிலே அவர் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வருகின்றார், ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல வருகின்ற போது இவர் கொஞ்சம் அதனை சரி இன்விடேஷன் தந்தால் நான் பெற்றுக்கொண்டேன் அவ்வளோ. அது போகிறது போகாதது அது அதுக்கு பிறகு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்றபடியாக ஆறுதலாக பிறகு சொல்லி இருக்கலாம். இது எனக்கு அது பெருசாக இஷ்டம் இல்லையென்று. எனவே ஒரு நேயர் அழைப்பில் இருக்கின்றார். நான் அழைப்பையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களுடைய நேயர்களுக்கும் உங்கள் சமூகம் அளித்திருப்பவர்களுக்கும் மாலையினிய வணக்கங்கள். யார் பேசுறீங்க? உங்களுடைய கருத்து பரிமாறல் மிகவும் நல்லது. ஆனால் நாம் எமது இனத்தை முதல் சிந்திக்க வேண்டும். அதில் நான் குறிப்பிட வருவது ஒரு தேசிய இனம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு தேசிய இனம் என்று சொன்னால் எங்களுக்கு பண்பாடு கலை சமூக ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. நாங்கள் அதை மறந்து வாழ்வது நாங்கள் அந்த இனத்தையே அழிப்பதற்கு சமனாகும் என்று நான் கருதுகிறேன். இந்த பண்பாட்டை அழிப்பது ஒரு தேசிய இனம் என்று வரைக்கும் அங்க பண்பாடு முக்கியமாக இருக்கிறது. அந்த பண்பாட்டை அழிக்கிற நிலையாக இருந்தால் எங்களுடைய இனத்தையே அழிப்பதற்கு சமனாக இருக்கும். ஒரு எதிரி செய்கிற வேலையை நாங்களே செய்கிறோம் என்று என்னுடைய பார்வையில் நான் இதை கூறக்கூடியதாக இருக்கிறது. நான் 10 வருஷத்துக்கு முன்னம் பார்த்தேன், ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். 2வது உலக யுத்தத்தின் பொழுது இடம்பெயர்ந்த ஜப்பானிய மக்கள் தென் அமெரிக்காவில் வாழ்கின்றார்கள் பிரேசிலில். அவர்கள் இன்றும் தங்களுடைய பெற்றோர்களுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டு தமது உடைகளையும் தங்களுடைய திருமண நிகழ்வுகளையும் நடத்துவதாக வாசித்தேன். நாம் இன்று வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள் எமது அடையாளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம். நாமே அதாவது நாம் சொல்ல இனத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு முக்கிய விடயம், நாங்கள் குழந்தைகளுக்கு வைக்கும் பெயர். எமது முன்னோர்கள் அவர்கள் எவ்வளவு தூரம் கல்வியை வளர்ந்திருக்கிறார்கள் என்பது கேள்வியாக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு தூய தமிழ் பெயரை சூடியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் ஒரு ஆளை எந்த இனம் என்று கண்டுபிடிப்பதற்கு முதல் தேவையானது பெயர். இன்று அந்த பெயர்களே இல்லாமல் எந்த நாட்டு என்று அறிய முடியாத அளவுக்கு நாம் இனத்தை அழித்துக் கொண்டிருக்கோம். இது ஒரு வகையான இது. 2வது விடயம், இன்று நாட்டில் கிட்டத்தட்ட 90,000 விதவைகள் இருக்கிறார்கள், கணவனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கே 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளுடன் அவர்கள் வாழ வழியின்றி துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேர சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். பாடசாலை செல்லும் பிள்ளைக்கு பாட புத்தகங்கள் இல்லாமல் இருக்கு, உடை இல்லாமல் இருக்குது. இவ்வளவு துன்பங்களுக்கு வாழுகின்ற மக்களுக்கு நாங்கள் இங்கே ஆடம்பரமாக செலவு செய்யும் பணத்தை அங்கே ஒருவருக்கு நான் சில இதுகளுக்கு உதவி செய்த பொழுது அவர்கள் இந்த மாடு பசுமாடு வேண்டி சொல்லி கேட்டிருந்தார்கள். ஒரு மாடு வேண்டி கொடுப்பதற்கு 50,000 ரூபாய் அங்கத்தை காசு, இங்கத்தை காசுக்கு நான் 250 பவுன்கள் காணும். அப்ப நாங்கள் அப்படி இங்கே ஆயிரக்கணக்காக நான் பார்த்தேன். சில இடங்களில் கல்யாணம் செய்வதை விட அந்த நினைவு நாட்களை கொண்டாடுவதற்கு அதை விட கூட செலவழிக்கிறார்கள். 10,000 15,000 மேலே. அப்ப நாங்கள் எத்தனை பேரை அங்க வாழ வைக்கக்கூடிய விடயம் இருக்கின்றது, வசதி படைத்தவர்களாக இருக்கிறோம். இன்னும் ஒன்று கொடுப்பேன்,
இது எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று. ஆனால் நாங்கள் தமிழருடைய முக்கிய இது, நாங்கள் சின்ன வயதில் 3 வயதில் ஆனாலும் படிக்கும் பொழுது அறம் செய்ய விரும்புதான் படித்தோம். அதைத்தான் அறம் செய்ய விரும்ப வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் அறம் என்பது என்ன என்று தெரியாமலே வாழ்கின்றோம். தயவு செய்து நான் உங்களுக்கு மட்டுமில்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் நாம் இதை பொழுதுபோக்காக கருதாமல் நாங்கள் எங்களை இயன்றதை அந்த மக்களுக்கு செய்யணும், என்கிற பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 உங்களுடைய அழைப்புக்கு. உள்ளத்தின் வேதனையில இருந்து அவர் விஷயங்களை சொன்னார். இதை ஒரு இந்த கருப்பொருளை ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு பரந்து நிறைய விஷயங்களை பேசினார். அது அவருடைய உள்ளத்தின் வலியை காட்டுகின்றது. எங்களிடம் இருக்கின்ற பல மூத்த சந்ததிக்கு இருக்கின்ற ஒரு மன வலியைத்தான் காட்டுகின்றது. ஆனால் வலிகள் இருக்கின்றனவே என்பதற்காக நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஒரே தராசில் வைத்து பார்க்க முடியுமா என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. என்னிடம் ஒரு கேள்வி, என்னுடைய நண்பர் ஒருவர், ஒரு நெருக்கமான நண்பர் என்று கூற முடியாது, கடந்த வாரம் கேட்டிருந்தார். அப்படி இந்த புதிய கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதனால என்ன நட்டம் பெறுகிறது? நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்த நாட்டிலே மிகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல், என்ன மன அழுத்தங்களுடன் வாழ்கிறோம். எங்களுக்கு ஒருவரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியானது. இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் மற்றவர்களை சந்திப்பதற்கான விஷயங்கள், சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம். அதிலே அடையாளம் என்பது போட்டு குழப்பிக் கொண்டிருக்க தேவையில்லை என்ற கருத்துப்பட கூறியிருந்தார். அது சரி என்று நான் சொல்லவில்லை, அப்படி ஒரு கருத்து இருக்கின்றது. உங்களுடைய நேயர்கள் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கு ஒரு மாற்றீடான அல்லது அதுக்கு பதில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கூட நீங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சிலபட மாதவி அந்த கருத்துக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். எனவே ஒரு நேர் இப்பொழுது அழைப்பில் அதை எடுத்துட்டு நாங்கள் மாதவிட்டு வருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நான் சிசிலிருந்து திருமதி பகிரதன் கதைக்கிறேன். வணக்கம் பகிரதன், சொல்லுங்க. நிகழ்ச்சி பார்த்தீங்க முழுமையா? நான் ஓரளவு பார்த்தேன். நான் 8:45 இருந்து அது காலத்துக்கு முக்கியமான நிகழ்ச்சி தான். நாங்கள் எல்லாத்தையும் குறை சொல்ல தேவையில்லை. ஆனா இந்த எல்லா நாட்டிலையும் இன்டர்நேஷனல் கல்ச்சர் உள்ள ஆக்கள், எல்லா கலாச்சாரம் உள்ள ஆக்களும் வாழினம். எங்களுடைய ஆக்களும் கலப்பு திருமணங்கள் நிறைய செய்யினோம். ஆனாடைய சில 2 பக்கத்து சம்பிரதாயங்களையும் நாங்க ஃபாலோ பண்ண வேண்டி முன்னெடுக்க வேண்டி இருக்கும். எங்கட தமிழ் முறையில செய்யிக்க அதுக்குரிய தமிழ் கலாச்சார இதுகளை இங்க உள்ள இளைய தலைமுறையாக்கள் வழிகாட்டுதல் இல்லாமத்தான் தங்க பாட்டுக்கு அதுகளை கேட்கினோம். ஆனா எது சரியென்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுவினோம். நாங்கள்லாம் குழம்பி இருக்கிறோம், அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம அப்ப ஆனோடைய நாங்க எது நல்ல முறை சரியான முறைன்றதை எடுத்துக்காட்டி செய்யலாம். சந்தோஷத்துக்கு கொண்டாட்டம், அவர் சொன்ன மாதிரி சிலர்கள் சந்தோஷத்துக்கு உறவினர் கூடி எல்லாரும் ஒவ்வொரு நாட்டுல இருக்கிறத சேர்ந்து நிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்ப ஒரு 2-3 நாள் ஃபங்க்ஷன் வைக்கிறது அது அவையவே இந்த விருப்பம். அது அந்த சேர்ந்த சுற்றத்தாருக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்காண்டி ஆடம்பரம் தேவையில்லை. அவ்வளவு கணக்க கதைக்கெல்லாம் தொடர்ந்து. நன்றி நன்றி நன்றி. இல்லை சொல்வதற்கு இல்லை, ஒரு நீங்கள் சொல்லுகின்ற பொழுது மனிதர் நாங்கள் சந்தித்து புன்னகைத்துக் கொள்வதற்காக, எங்களுடைய அனுபவங்களை, சந்தோஷங்களை, துக்கங்களை கூட பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு ஒன்றுகூடல்கள் தேவையாக இருக்கின்றன. அதற்காக தான் நிறைய சேரிட்டி நிறுவனங்கள் இந்த ஒன்றுகூடல்களை வைக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் இளவயதராக இருக்கின்ற பொழுது ஊரில் கூட போஸ்டல் ஐடென்டி கார்டுக்கு அப்ளை பண்ணினா பாட்டி, அது வீட்டை கிடைச்சா பாட்டி, நேஷனல் ஐடென்டி கார்டுக்கு அப்ளை பண்ணா பாட்டி, பாஸ்போர்ட் எடுத்தா பாட்டி, இப்படி இந்த நண்பர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கி கொள்கின்றோம். எனவே அதனுடைய ஒரு சாயலாக இது இருக்கக்கூடுமா, அந்த தேவைதான் இந்த மக்களிடம் இருக்கின்றதா என்பது பற்றி நாங்கள் அதிகமாக கூட இன்னும் ஆழமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ மாதவி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாரும் சொல்கிற விஷயம் இந்த 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 அடையாளம் எங்கட இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இங்கே இளம் பிள்ளைகள் இப்போ இவன் இருக்கிறாங்க, எல்லோரும் ஒரு இலங்கையர்களைத்தான் திருமணம் செய்கின்ற நிலைப்பாடு என்று இல்லை. வெள்ளையர்களை திருமணம் செய்கிறார்கள், நார்த் இந்தியாவை சார்ந்தவர்களை திருமணம் செய்கிறார்கள். அப்படி திருமணம் செய்கின்ற பொழுது அப்படியான நிகழ்ச்சிகள் அவர்களுடைய கலப்பதை நாங்கள் எப்படி நிராகரிக்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அப்படி ஒரு பார்க்குறீங்களா? தமிழர், ஈழத்தமிழர் என்ற அடையாளத்தை நீங்கள் பேண வேண்டும் என்று நினைத்தால், அப்படி அங்கே வருகின்றவர்களும் தங்களுடைய அடையாளத்தை பேண நினைத்தால் ஒரு குடும்பத்துக்குள்ள 2 பேரும் கலக்கின்ற பொழுது, அப்படி வருகின்ற போது இப்போ ஒரு நார்த் இந்தியனை மறைவென்ற போது அது அவர்களுடைய சடங்குகளை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதே நேரம் இந்திய அடையாளத்தை விட்டு அவர்களுடைய அடையாளத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வது என்றது ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயம். நாங்கள் இப்போ இருக்கிற அடையாளத்தை வச்சுக்கொண்டு தான் அடையாளம் என்று பேசுகிறோம். இப்போ இருக்கிற திருமணங்கள் கூட எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய தொன்று தொட்ட திருமணங்கள் அல்ல. எங்களுடைய திருமணங்களில் எப்பொழுது கேக் வெட்ட தொடங்கினோம்?
இல்லை எப்பொழுது வர்ண அலங்காரங்களாலே அன்பளிப்பு பொருட்களை பரிமாற தொடங்கினோம் இல்லை. இப்போ இவைகள் எல்லாம் உள்வாங்கப்படுகின்ற பொழுது ஏன் இப்பொழுது நாங்கள் இங்கே இருந்து வருகின்ற இந்த விடயங்களை நிராகரிக்கிறோம்? இது வந்து அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான சடங்குகள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற போது எங்களுடைய அடையாளங்கள் இல்லாமல் போகும். எங்களுடைய சடங்குகள் என்றால் என்ன என்று அடுத்த சந்ததிக்கும் மேலே தெரியாமல் போகின்ற சந்தர்ப்பம் இருக்கு. இதை நிராகரிப்பது அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய சடங்கு என்றால் என்ன என்று தெரியப்படுது. இந்த பிரச்சனை எங்களுக்கு தான் இருக்கின்றது, அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அதனை ஒரு எதை வைத்தாலும் கேட்பதற்கும் ஒரு கேளிக்கையாகத்தான் அதனை அவர்கள் பார்க்கின்றார்கள். உண்மையில் அதை பெற்றோர் அதனை அந்த நீர் சொன்னது போல பெற்றோர் அதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் என்னை பொறுத்தவரையில் ரவி ஒரு தலைமைத்துவத்திற்கு உரியவர். அவர் பிள்ளைகளுக்கு அதனை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இருக்கின்றது. ஆனால் ஒரு முதுகெலும்பு இல்லாத மாதிரி பிள்ளைகளுக்கு பின்னே ஒழிக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது போல எனக்கு தெரியும். உங்களுடைய திருமணம் வந்து அப்படி கலப்பு திருமணம் அல்லது எங்கட திருமணம் சாதாரணமா யாழ்ப்பாணத்தில் நடந்த திருமணம். இப்போ நான் அதுக்கு உதாரணம் இல்லை உங்களுடைய சொல்லல. இப்போ நீங்கள் இந்த அழைப்பு கொடுத்த பிள்ளைகள் சாதாரணமா இன்னொரு ஸ்ரீலங்கன் இன்னொரு இதுதான் கல்யாணம். உங்களுக்கு என்ன நியாயம்? இவ்வளவு பேர் இப்படி சொல்றாங்க அடையாளம் இது குலஞ்சிரும். எனக்கு இதுல நம்பிக்கை என்ன சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்கண்டா 1920 நடந்த யாழ்ப்பாணத்து கல்யாணத்தை இப்போ நடக்கிற கல்யாணம் யாழ்ப்பாணத்தில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மாற்றம் இருக்கு. கணக்க வித்தியாசங்களுக்கு அங்கே கேக் வெட்டினம் மற்ற இந்த இதில் எல்லாம் கேக் வெட்டுற அப்போ இல்லை, மோதிரம் மாத்திரலாம் அப்போ இல்லை. அப்போ முதலே ஆரம்பத்தில் மாலை தான் மாற்றினோம் தமிழாக்கள். அப்போ நாங்கள் கலாச்சாரம் எங்கடையு நிற்கிறோம். எங்கட கலாச்சாரம் மாறிக்கொண்டு தான் போகுது கொஞ்சம். ஆனால் பழசை விடக்கூடாது. ஆனால் அதுக்காக இந்த கலாச்சாரம் பண்ணால் ஒரு தரம் கோடிச்சு சொல்லி இல்லாது. எங்கள் கலாச்சாரம் அப்படி தாலி கட்டே இல்லாது நாங்கள் தமிழர். அதுக்கப்புறம் மற்றது வந்து இப்போ நாங்கள் தாலி கட்டையாக விளக்கு பிடிக்கிறோம், அது வேறொரு குறிப்பிட்ட ஆக்கள்ன்ற பொறுத்தது. அப்போ இப்படி சொல்லிக்கல எனக்கு வந்து எல்லாம் நாங்கள் வந்த நாட்டுக்கு ஏற்றதா இந்த நாட்டு முறைப்படி எல்லாம் கலந்து எங்களையும் அழியாமல் அதையும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இப்போ நாங்கள் இணையதளங்களிலே யூடியூப்பில் போன்ற விடயங்களில் பார்க்குறது இப்போ புதிதாக ஒரு விடயம் மாப்பிள்ளையும் பொம்பளையும் மண்டபத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு நடனம் ஆடிக்கொண்டு வருகின்ற ஒரு தன்மை கூட வந்து கொண்டிருக்கின்ற இது நிறைய கேள்விகளை என்னென்றால் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கின்றது. முரண்பாடுகளுடன் தான் எல்லா சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்கள் சமுதாயத்திடம் சற்று அதிகமாக இருக்கின்றதோ என்ற ஒரு சிந்தனை இருக்கின்றது. கொஞ்சம் இதை பேசி கனக்குறைப்பு செய்தால் ஒரு நல்ல சந்தோஷமான சுபிட்சமான ஒரு சமூகமாக நாங்கள் ஒருவர் பார்த்து புன்னகைக்கலாமே என்ற ஒரு ஆதங்கம் தான் இந்த நிகழ்ச்சியின் பின்னால் ஒளிந்திருக்கின்றது நினைக்கிறேன். ஒரு நேர் அழைப்பிலே வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சாம் சிவா கதைக்கிறேன். வணக்கம் சிவா, சொல்லுங்க. கரகாலத்துக்கு பிறகு என்னென்றால் எனக்கு ஒரே ஒரு கவலை இதுல எல்லாம் கதைக்கணும். இந்த இப்படி சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர், நாகரிகம் கலையும் கலாச்சாரம் மாதிரி நாகரிகமும் கலாச்சாரமும் இவன் எல்லாரும் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டிருக்கணும். நாகரிகம் என்றது வேற, கலாச்சாரம் என்றது வேற. அதை போட்டு குழப்புக்கணும் எல்லாரும். சீலை கட்டுறது நாகரிகம், கலாச்சாரம் இல்ல. கலப்பு திருமணம் சொல்லுவேன், வெள்ளைய கல்யாணம் கட்டுறது எல்லாம் போயிட்டு தான். நீங்க ஒரு வெள்ளையோட கல்யாணத்துல போய் பாத்தீங்கன்னா ஆளையால் கட்டி பிடிச்சி சொக்குல கொஞ்சிடுறது. இங்க வெள்ளை அது வந்து கலாச்சாரம், நாகரிகம் இல்ல. நாங்கள் வெள்ளைய கல்யாணம் கட்டினாலும் கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் இல்ல. அங்கதான் கலாச்சாரத்திற்கும் நாகரிகத்துக்குள்ள வித்தியாசம் இருக்குது. சரியா? எங்கட கலாச்சாரம் ஒரு நாளும் அழிய இல்ல. இவ்வளவு பிள்ளைகள் இங்க இருந்தாலும் அது வெள்ளைய கட்டின கருப்பை கட்டின கலாச்சாரம் அழியாது. அது ரத்தத்தை ஒரு நோண்டு. நாகரிகம் ஸ்விமிங் சூட்டோட நிக்கலாம், உடுப்போட நிக்கலாம். இதுல அத்தனை பேரு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் குழப்பி அடிச்சுக்கொண்டு நிக்கணும். முதலாவது அக்கா கதைக்கொள்ள சுற்றியான பிள்ளையா கேட்கிறார், இப்படி எல்லாம் கட்டுறதாலே எல்லாத்தையும் மறந்து போறோம் இல்ல. ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை விட இங்க இருக்கிற பிள்ளைகள் நாகரிகத்தை சரியா பார்த்து கொள்ளுதுகள், அதை விட கலாச்சாரத்தை சரியா பேணி கொள்ளுவினான் பிள்ளைகள். நான் காண இல்லை இங்க இருக்க ஒரு பிள்ளை டக்குண்டு ஒரு பாட்டியில போயிருந்து ஹாயண்டு போட்டு பிள்ளை என்ன கட்டி பிடிச்சு கன்னத்துல முத்தம் கொடுக்குறத இன்று வரையில நான் காண இல்லை. 35 வருஷம் இருந்து. அப்ப நான் சொல்றேன், அந்த நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டு கலாச்சாரம் நிச்சயமா பேணப்பட்டு கொண்டு இருக்குது. அந்த கட்டத்துல கேக்க வெட்டினாலும் பிரச்சனை இல்ல, கழுதையை வெட்டினாலும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்துல அது இன்னத்தை வெட்டினாலும் வெட்டினதுதான். ஊர்ல வந்து வேலி வச்ச மாதிரி தான். அதெல்லாம் பிரச்சனையான விஷயங்கள் இல்லை. அது வளர்ந்து கொண்டு போகட்டும். அப்படியும் அந்த நட்சல் வந்து கலாச்சாரம், தமிழன் என்ற கலாச்சாரம் மாறப்படுதாண்டா நிச்சயமாக இல்ல. அது மாறப்பட வேண்டாம். இத்தனை தேர் ரோட்டிலே ஓடாது. அது வந்து எங்களோட கலாச்சாரத்துக்கு ஒரு கொலோக்கியல்ல சொல்ல வேண்டாம், ஓர்மம் என்று சொல்லலாம். ஓர்மம் எங்களுடைய ஓர்மத்தை மாத்தல. அது ஒரு வேற
இலங்கை தமிழர் இங்க வர மட்டும் சவுத் இந்தியன் தமிழர் இவ்வளவு பேர் இருந்தும் ஒன்றும் கலவிட இல்லை. நாங்கள் வந்த அப்புறம் எங்களோட கலாச்சாரத்தை திணிச்சுத்தான் இத்தனை டிவி வருது, இத்தனை விழாக்கள் நடக்குது. முந்தி எல்லாரும் மேளாக்கு போறது, ஜம்ப மேளாக்கு நார்த் இந்தியன்க்கு. அந்த கோயில்ல தான் நான் வந்து போய் கும்பிட்டேன். நான் அதெல்லாம் மாறிக்கொண்டு வரதான் விளங்கி கொள்ளாம நாங்கள் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் குழப்பி அடிக்கணும். லோன்ஸ் போடுறது நாகரிகம், ஆனா கல்யாணத்துல பொட்டை வச்சு மச்சம் சாப்பிடாம போறது கலாச்சாரம். உடுப்புடையும் போகலாம். நன்றி சிவா, நன்றி. உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டு மிக அழகாக ஆனால் இலகுவாக இந்த நாகரிகம் கலாச்சாரம் சம்பந்தமான ஒரு வித்தியாசத்தை காட்டியிருந்தார். உண்மைதான். இப்போ ஒரு இடத்திலே ஒரு பெரிய அறிஞர் சொல்வார், உடுப்பு போட வேண்டும் என்பது நாகரிகம், எப்படி உடுப்பு போட வேண்டும் என்பது பண்பாடு. இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த வேறுபாடை நாங்கள் புரிந்து கொள்ளணும். நாங்கள் இரண்டு விடயங்களை நாங்கள் கலந்து கொள்கின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் வருகின்றன. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். இங்கே இருவர் டெக்கரேட் பண்ணி கொண்டு தங்களுடைய பாத்திரங்களுக்கு அழகு சேர்த்து கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே டாக்டர் விவேக் ரமேஷ் இவர்களுக்கும் ஒரு தனி மனித கருத்து இருக்கும். இந்த சமுதாயத்தில் தான் இவர்களும் வாழ்கிறார்கள். குழந்தை குட்டிகள் என்று அவர் ஒரு மனைவிதான் என்று ஒரு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார். அது நாகரிகத்துக்குள்ள வருமா, கலாச்சாரத்துக்குள்ள வருமா, பண்பாட்டுக்குள்ள வருமா, நாங்கள் பிறகு ஆழமாக பேசுவோம். சரி, இப்போ டாக்டர் விவேக், நீங்கள் விவேக்கா சொல்லுங்க. இப்போ அந்த பாத்திரங்களுக்குள்ளேருந்து வெளியில் வாங்கும், அதை அங்கே விட்டுட்டு நீங்கள் டாக்டர் விவேக், நீங்கள் ஒரு குழந்தைக்கு, ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா, இந்த சமூகத்தில் வாழ்கிறீங்க, வைத்தியராக வேலை செய்கிறீங்க. நிறைய நோயாளிகளை, மனநோயாளிகளை இல்லை, உடல் நோயாளிகளை, இன்னும் பல சமூக பணிகள் கூட நீங்கள் செய்கிறீங்க, பாடசாலைகளில் தொடர்பாக இருக்கிறீங்க. நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் டாக்டர் விவேக், எனக்கு ஒரு கருத்து. நான் என்னுடைய சொந்த அபிப்பிராயம் சொல்ல போனால், நாங்கள் இந்த கலாச்சாரம் கோடு அடித்து கொண்டு நிற்காமல் வருங்கால மாற்றங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். அதுக்காக எங்களுடைய ஒரிஜினாலிட்டியை விடக்கூடாது. இந்த இவர் சொன்ன மாதிரி நாகரிகம் இதெல்லாம் சேரத்தான் வரும். நாங்கள் சேர்க்காட்டியும் அது சேர்ந்து தான் போகும். இப்போ எங்களோட பிள்ளைகளோட நாங்கள் முரண்படக்கூடாது. பிள்ளைகளை நாங்கள் சும்மா சொல்கிறோம் இந்த தாய்மொழி, பிள்ளைகளுக்கு இங்கே தான் பிறந்து வளர்ந்தது, எங்களோட உலகத்தை நாங்கள் சொல்லித்தான் தெரியும். அப்போ பிள்ளைகளுக்கும் வேறொரு கனவு உலகம் இருக்கும். அப்போ நாங்கள் அவையோடு சேர்ந்து இந்த மாற்றங்கள் என்ன பொறுத்தளவில் கட்டாயம் வெறும் நாங்கள் விரும்பாட்டியும் வந்தே ஆகும். கலாச்சாரத்தோட இந்த நாகரிகம் மாறிக்கொண்டே விரும்பாட்டிலும் வந்து ஆகும் என்றது. இப்போ சில விஷயங்களை அனுமதிப்போம், ஆனால் ஆசிப்பதில்லை. இப்போ நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்களா அல்லது விரும்புகிறீங்களா? வந்தால் நான் அனுமதிக்கிறேன், விரும்புகிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் பழசையே உண்டே இதுதான் கட்டிப்பிடிச்சோம் நிற்க இயலாது. சில விஷயங்களை பார்த்தீங்களா, உதாரணமாக ஊரில் எல்லாம் கல்யாணம் என்று சொன்னால் கால் மாத்திரண்டு இங்கே இருந்து அங்கே 4 தரம் போய் வரதெல்லாம் இங்கே செய்ய முடியாதுன்னு மெல்லமாக அதை விட்டுடுறோம். அதே மாதிரி அது கேட்டால் அது சும்மா இருக்க கை விட்டுடுறோம். சில விஷயங்களை ஐயர்கிட்ட போய் தீத்தம் குடிச்சா 2 நாளாக சரி, அதெல்லாம் நாங்கள் எங்களோட வசதிக்கு தான் மாற்றிக்கொள்றோம். அதே மாதிரி இது பிள்ளைகளுக்கு விருப்பமான செய்யக்குள்ள ஒரு புது ஆக்களை சில விஷயங்களை சீதோசன நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுகிறோம் என்பதற்காக எல்லாவற்றையும் மாற்றலாம் என்ற ஒரு முடிவான முடிவுக்கும் வர முடியாது நினைக்கிறேன். இப்போ ரமேஷ், நீங்கள் 2 ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு அப்பா. சரி, சொல்லுங்க. நீங்கள் கலெக்டராக இல்லை, பாத்திரமாக இல்லை, உங்களுடைய சொந்த ஒரு கணக்காளராக ரமேஷ், ஒரு நடிகனாக, கலைஞனாக பல பேரை சந்திச்சிருப்பீங்க. சொல்லுங்கள், இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு இருதலை கொள்ளிரம்பாக இருக்கிறோம் இந்த நாட்டில். எங்களோட பிள்ளைகள் படுத்தொண்டு வரைக்கும் அவையும் குழம்பி போய் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் 2 கலாச்சாரத்தின் இடையிலையும் வளர்ந்து கொண்டு வரபடியா. இன்னொரு பிரச்சனை வரும் என்றால் யதார்த்தத்தை கலைக்க வேணும். இன்னொரு பிரச்சனை வரும், எமது பிள்ளைகள் வேறு இனத்தை திருமணம் செய்ய வாய்ப்புகள் ஏற்பட்டால் நீங்கள் முன்பு கூறிய போது அவர்களுக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். டாக்டர் விவேக் கூறியதாக நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்காக விட்டு கொடுத்து இருவகத்தாலேயும் தான் இங்கே நடக்க வேண்டும். விரும்பியோ விரும்பாமோ நாம் இங்கே வந்து விட்டோம், நமது பிள்ளைகளை நாங்கள் இங்கே பெற்றெடுத்துள்ளோம். எனவே நாங்கள் அதற்கேற்ற யதார்த்தமாக எது நடக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி நாங்கள் போக வேண்டும். நல்லது. நாங்கள் உங்களுடைய கருத்தை இன்னும் சிறிது இறுதியாக கேட்கலாம் என்றிருந்தேன், ஆனால் மன்னிக்க வேண்டும், நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் நான் நினைக்கின்றேன், இந்த கருத்து செறிவுகள், கருத்து சிதறல்கள் பல பேருடைய மனங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு இந்த நேரத்தை ஒரு பெருமதியாக்கி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பலருடைய சிந்தனை பொருள்களை கிளறிவிட்டிருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களுடைய சமுதாயத்திலே நீங்கள் மனிதர்களை காணுகின்ற பொழுது, இந்த சங்கதிகளை காணுகின்ற பொழுது இவை ஒரு பேசு பொருளாக, பாடுபொருளாக இருந்தால் அது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு வெற்றியாக கொள்ளும். இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னர் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக இங்கு வந்திருந்த இந்த குழுவினர், நீங்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்க முடியாது.
அனைவருக்கும் 3 சந்ததியை சார்ந்தவர்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேயர்களை மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை மாலை 8:30 மணிக்கு முரணும் முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி நேயர்களே.